நாயக்குகள் சிஸ்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டமாவே போயிட்டுருக்கு. நீங்க அந்த நாயக்குகள் சிஸ்டத்த எப்படி பார்க்குறீங்க? ஆ ன் அ நானும் திருநங்கை அமைப்புல இருக்கேன். பட் இப்ப நானும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆறச்ச என்ன ஆச்சுன்னா, நம்பளுக்குன்னு ஒரு கைடன்ஸ் காமிக்கிறதுக்கான ஆள் வேணும். ஏன்னா, அப்ப இருந்தது என்ன? அப்ப யாசகம் எடுக்கணும், பாலியல் தொழில். அது மட்டும் தான் இருந்தது. அப்படியே இருந்தாலும் ஒரு குழந்தை திருநங்கை குழந்தை வீட்ட விட்டு வெளியில வருதுன்னா, அதுக்கு ரீதியான மக்கள் கூட போய் சேர்ந்தா தான் அந்த குழந்தை வளரும். அவங்களுக்கு ஒரு ஆதரவு ஆதரவு குடுக்குறீங்களா? கிடைக்கும். இப்ப மெயின் திங் இப்ப நான் ஒரு பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்டோ, ஒரு சர்ஜரியும் பண்றேன்னா, இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வந்து என்ன வச்சு பார்க்க முடியாது. அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இது புதுசு. ஹேண்டில் பண்ண ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ, அப்ப என்னோட திருநங்கை மக்கள் தான் எனக்கு தேவை. இப்ப எனக்கு ஒரு ஒரு வீடு பிரச்சனை வருது. என் குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா, இப்ப மெயின் ஸ்ட்ரீம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாது. எனக்கு வந்து திருநங்கை மக்கள் தான் பண்ணுவாங்க. திருநங்கை மக்களும், என்ஜிஓ, சிபிஓஸும் தான் பண்ணும். ஸோ, நாயக்குகள், தலைவிகள் சிஸ்டம் வந்து நான் வேணான்னு சொல்ல, அந்த அடிமைத்தனம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ, அந்த அடிமைத்தனம் வேணாம். அராஜக போக்கு, அடிமைத்தனம் வேணாம். அண்ட் மெயின் திங் நெறைய சென்னை செக்டர்ல இதுவரைக்கும் நான் பார்த்து மாறியிருக்கு. நெறைய விஷயங்கள் மாறியிருக்கு. நெறைய விஷயங்கள் மாத்திருக்காங்க. இப்ப எல்லா திருநங்கைகளும் தனியா வீடு எடுத்திருக்கணுமா? இருங்க. எதனா பிரச்சனைனா சொல்லுங்க. நம்ம ஃபேமிலி தானே. எதனா பிரச்சனைனா பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேலைக்கு போணுமா? போங்க. வேலை தரலையா? அங்க சொல்லுங்க. நாங்களும் வந்து கேட்கிறோம். ஏன் வேலை தர மாட்றீங்கன்னு கேட்கிறோம். அந்த மாரி விடயங்கள் நடந்திருக்கு. இந்த வருஷம் திருநங்கை மக்கள் எத்தன பேர் காலேஜ் சேர்ந்திருக்காங்க, ஸ்கூல் சேர்ந்திருக்கா, கேட்டரிங் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்திருக்காங்க.